திருப்பி அடக்க முடியல. நாங்க கிளம்புறது பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணி பக்கமா குளிர்ல கிளம்புவோம். அந்த மைண்ட் செட் ஏதாவது வ்ளாக் எடுக்க முடியல, தூக்க கலக்கத்தோட இருந்தேன். நாங்க வந்துட்டு ரெண்டா குளிர் பல்ல படபடன்னு பரதநாட்டியம் வாசிக்குது. எதுக்குடா டவுசர்னா, மாமா இதெல்லாம் ஒரு குளிரா, வாமாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்தா தீஞ்சு போய்க்கலாம். ராஜு பாய் 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். இதுக்குள்ளார தான் மதிக்கட்டன் ஊருக்கு போகணுமோ? பாஸ் வாங்கிட்டு தான் போகணுமாண்ணா? ஆமாண்ணா, மதிக்கட்டன் சோலை யூடியூப்ல நிறைய பார்த்தேன். அது வந்து நம்ம அந்த சோலைக்குள்ள போக முடியாது. போனோம்னா நம்மளோட மைண்ட் கொலாப்ஸ் ஆகி நம்ம போயிட்டு ரிட்டர்ன்லாம் வர மாட்டோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள பேரிஜத்துக்கு போகிற வழியில் பார்த்துட்டு மேலேருந்து பார்த்துட்டு வரணும். இப்படின்னா அப்படி தூரமாக இருந்து பார்த்துட்டு வரணுங்களா? இல்லை, ரொம்ப தூரமாக இந்த மலை டாப்பில் இருந்து கீழே தான் மதிக்கட்டான் சோலை அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஓ, உள்ளெல்லாம் போனால் ரிட்டர்ன் வர முடியாது. அங்கே சிலை இன்னும் இருக்குதாண்ணா? முருகன் சிலை தானே உள்ளே இருக்குது அந்த வந்து நீங்கள் சொல்கிறது போகர் கஜம், அது வேற இல்லை. மரகத முருகன் சிலைன்னு சொன்னாங்க, அதுதான் மதிக்கட்டான் இதுக்குள்ளே இருக்கு. இங்க ஒரு இங்கிலீஷ் தாத்தா வந்துட்டு ஒரு வேன்ல உட்காந்துட்டு இருப்பாரான்னு சொன்னாங்களே, அது எங்க? அவர் அங்கங்க அங்கிட்டுலாம் இருந்தாப்ல, இப்ப கொடைக்கானலுக்கு அங்கிட்டு இருக்காப்ல. அப்ப இது கொடைக்கானல் இல்லையாண்ணா? கொஞ்சம் கீழே. ஓ சரி சரி சரி. யாருமே ட்ரை பண்ணது இல்லையாண்ணா அந்த கோயிலுக்கு போறதுன்னு? அதான் ப்ரோ, போனா ரிட்டர்ன் வர முடியாது. வந்து இருக்கிற அந்த மரம், அந்த மரத்துல இருக்கிற அந்த ஸ்மெல் இதெல்லாம் நம்ம மைண்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி போன ரூட்டை சேஞ்ச் பண்ணிருக்கோம். போனவங்க யாரும் வந்தது கிடையாது. யார்ட்டையாச்சும் கேட்டால் நல்லா தான் இருக்கும். இவர் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு? என்னாலும் சரி, இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த ஏரியாவை பார்க்க கூப்பிட்டு போவான். ஏய் பாய், அடி குஜால. ஏய், ஓ இங்கே வண்டி நிறுத்திடணுமா? பாய். ஏய், இங்க பாரு அருவாள் நெட்டி வச்சிருக்காங்க. இருங்க சரி, அவனை பயம் போடுறதுல. ஜேபி, இந்த வழியாவே போலாமா மதிக்கட்டன் ஊருக்கு? இப்ப நைட்டு கூட்டு போய் காட்டுறான். நிஜமாலுமே சீரியஸா மாதிரி தான் சொல்றேன். போலாம் மாமா, வாழ்றது ஒரு வாழ்க்கை மாமா. மதிக்கட்டனுக்கு போவோம், போயிட்டு ரீல்ஸ் பண்ணி போடலாம். அங்க இருக்கிற முருகனை வேண்டிக்கிட்டு வருவோம். இவருக்கு யார் சொன்னாருன்னு தெரியல, அந்த அண்ணன்ட்ட முதல்ல கேட்போம். சரி, பார்த்தீங்களா இடம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பால் அடைஞ்ச போன மாதிரி தானே இருக்குது. இது சும்மா சொன்னேன். சரி, இது வந்துட்டு ஒரு பிளேஸு. இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ சொன்னாங்களே. இது வந்துட்டு இந்த அந்த மாதிரி ட்ரீ இருக்குல்ல, இதுலேயே பெரிய ட்ரீ மேலே வீடு வச்சுருக்காங்க. அங்கே தான் தங்க போகிறோம். ஆனால் மதிக்கட்டன் ஊர் இங்கேருந்து ஏதோ கொஞ்சம் ஒரு 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் தான் இருக்கான். அந்த ஜீப்பில் ஒரு அண்ணன் இருந்தாருன்னு சொன்னல, அவர் இங்கே தான் எங்கேயோ இருக்காராமா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடைக்கானல் பக்கம் போயிட்டாராமா. நாளைக்கு காலையில் அவரை பிடிக்கிறது தான் என் வேலையே. இவனுங்க பயந்துட்டு இருக்காங்க, இதுதான் மதிக்கட்டன் ஊர் போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஏய், ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இல்லை, கொஞ்சோண்டு மண் யாரோ தூக்கி விட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் ஜீப்லாம் வருமே, இது ஆஃப் ரோடுன்னு சொன்னாங்க. ஒன்றும் இருக்கும் போல. வழி மாறிடுச்சு மாமா. மதிக்கட்டன் ஊர் இதுக்குள்ள போயிடலாம். இங்கதான் ஒரு கோயில் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ஊரா?
ஹாய் பிரதர், ஹாய் பிரதர். ஏய் தமிழ் இல்லையாடா, என்னடா மொழியில் பேசுன? எடுத்துகிட்டு போயிடலாம், நார்மலாக தான் இருக்கு ரோடு. கிராஸ் பண்ணி ஏற்றிடலாம். ஏற்றிடலாம், கிராஸ் பண்ணி ஏற்றிடலாம். பேட்டரி வேணுமா? நீ தர மாட்டடா பாடி. இப்படிதான் லடாக்ல எடுத்துட்டு போன. கொஞ்சம் நிறுத்தி பொறுமையா போயிருண்ணா. ஆனா உங்களுக்கு இந்த மதிக்கட்டான ஊர் தெரியுமாண்ணா? அதுதான் நான் இந்த இடத்துக்கு போனா பித்தம் பிடிச்சிக்கும், காட்டுக்குள்ளார போகக்கூடாதுன்னு ஏதோ இருக்காமே, மதிக்கட்டான் சோலைன்ட்டு. உங்களுக்கு தெரியுமாண்ணா அது? அங்க ஏன்னா போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. தாராளமா போலாம் தானே? சொல்லுங்கண்ணா இவங்கிட்ட. போலாம் தானே? நான் போயிட்டு ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. தங்கம் போயிட்டா, சாயங்காலம் வர நம்ம 2 பேரும் பால் விளாடலாம். ஏய் பாரு, இந்த அண்ணன்ட்ட கேட்டேன் போலான்னு சொன்னாரு. ஒழுங்கா வா போவோம். அடிங்கொய்யால வெளுத்துப்பிடுவேன். இவங்கள்ட்ட இன்னைக்கெல்லாம் விசாரிச்சு நான் போவாம விட மாட்டேன். மேலே ஏறணுமாண்ணா? அவ்வளோதானாண்ணா? இதுக்கு மேலே ஜீப்பில் போக போகிறோமா? ஓ இங்கே தானா வீடு? ஓகேண்ணா. ஏய் இந்த பக்கம் தான் மதிக்கட்டான ஊருக்கு போகணுமா? ஏய் அண்ணன் நைட்டு கூப்பிட்டு போறாரா யாருக்கும் தெரியாம. நீ போ முன்னாடி. ஏதோ புளிக்கு ஏதோ அடிச்சு பிடிச்சுனா நாசம் ஆகிறதுக்கா? போ முன்னாடி போ. ஏய் இங்க பாரு, ஏன்னா இந்த வலை போட்டு வச்சிருக்கீங்க? எதுக்குண்ணா? பந்தலா? சவுச்சவுன்னா? ஓ நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ சவுச்சவுன்னுங்கிறது ஒரு பழம். மேலே ஃபுல்லாக நெட்டு, இங்கெங்க வீடு. என்னடா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இதுக்கு? எதுக்குண்ணா? இங்கேயாக்கா? எங்கக்கா நிறுத்தணும்? இது அக்கா உங்களுக்கு மதிக்கட்டன் சொல்லி தெரியுமா? மர்மமான இடம்னு சொல்லி. இல்ல கொடைக்கானல்னாவே அதை பத்தி தான் பேசுறாங்க. போலாம், ஏன்னா அதை பத்தி பயங்கரமா பேசுறாங்க எங்க ஊர்ல. நாங்க சேலம், அந்த ஊருக்கு போனாலே பைத்தியம் பிடிச்சிக்கும், எல்லாம் செத்து போயிருவாங்க. இன்னொரு 4 பேர்த்திட்ட கேட்டுனா இன்னைக்கு போவாம விட மாட்டேன். ஒரே கவலையா இருக்குங்க. கொடைக்கானல் நேற்று நைட் வந்துட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோமா. அதுக்கப்புறம் என்னோட ஆர்சி மறுபடியும் மேலே எடுத்துட்டு மறுபடியும் கீழே ஒருத்தா எனக்கு வந்துட்டு செட் ஆகல. அதனால இவங்க வண்டியில நான் பில்லியனா ஏறி வந்துட்டேன். இவனுங்க யாரா அதுக்கு குதிச்சுது, யாரா சவுண்டு போட்டது? குரங்கு. நம்ம கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வருவோம். ஏய் வாடா சிவா இங்க வா. எவ்வளோண்ணா கிளாஸ்லாம்? அதான் திருச்சிட்டு போயிட்டீங்களே. எப்படி இருக்கு? அது இப்படியே காட்டலாம்ல. கிரியேட்டிவிட்டி கொள்ளை வைக்க. ஒரு காலத்துல எத்தனை ஜெனரேஷன் முன்னாடி வந்த மழை வந்துச்சு இல்ல, அந்த டைமிங்ல தண்ணி ரொம்ப அதிகம். உள்ள போனா காசு கேட்பாங்க போலடா. வேணாவா, நம்ம கப்புள்ஸ் ஆனதுக்கு அப்புறம், நீ தனியா கப்புள்ஸ் ஆயிட்டு நான் தனியா கப்புள்ஸ் ஆனதுக்கு அப்புறம். இட்ஸ் ஒரிஜினல் பூமா. 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், என்ன ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். டெல்லியில செகண்ட்ஸ் மாமா அடிச்சுடு. நீ இங்க பாருங்க, இது வந்து 7500. அப்படிதான் தேப்பேன் நானு. புயல் வேகத்தை வந்துட்டு இருக்கேன் ரோடு கிராஸ் பண்ண. மேலதானே லேக் போறோம். எனக்கு டவுட், இப்ப போறதுக்கே 1 hour பக்கமா ஆகுது. போறதுக்கே 1 hour ஆகுது, ரிட்டர்ன் வரதுக்கு 1 hour ஆகாதா? ஷூட்டிங் கேமா? இருட்டுல போலாம்.
இது பேர் என்ன? இப்ப நம்ம நின்னோம்ல, இது பேர் என்னது? ஃபால்ஸ். இங்க ஆனா கிளைமேட் பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கு. எங்க ஊர் ஏற்காடு பாத்தீங்கன்னா இல்ல, தூரத்துல இருந்து பாக்கும்போது அப்படியே கிளைமேட்லாம் பயங்கரமா தெரியும். உள்ள போய் பார்த்ததுக்கு கூலிங்கே இருக்காது. இங்க பாதி ஊர்லயே கூலிங் நல்லா தான் இருக்குது. இங்க டோல்கேட் எல்லாம் போட்டாங்க பாத்தியா? எப்பல இருந்து இருக்குது? நான் இதான் கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வரேன். அங்க பாரு டிச்சில புந்து ஓடி வருது. இருங்க சார், வாய்ஸ் பிரேக் ஆகும். நான் போயிட்டு கொடைக்கானல்ல உங்களுக்கு vlog பண்றேன். இன்னும் கொடைக்கானல் 7 கிலோமீட்டர் இருக்கான். ஹெச்ஆர் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நேத்து வந்துட்டு கொடைக்கானல் இருந்து திடீர்னு வீடியோ கட் ஆனே திடீர்னு விடிஞ்சிருச்சுன்னு பாக்காதீங்க. ஏன்னா அங்க போனோன்னே எங்களோட போன் வந்து சுவிச் ஆஃப் ஆனதுனால எங்களால அங்க வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்ப எங்க உட்காந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு தார். எங்க போனாலும் நம்ம இந்த தார் மட்டும் விடாது போல. அண்ணனோட தார் தான் இது. வந்து விண்டேஜ் கார் 2000 தானே காரு, 2000 காரு. இந்த கேரியர் பார்த்த உடனே நானும் வாசன் ப்ரோ வந்துட்டு எங்க கார்ல போனோம்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. சரி இதுல உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் சன்ரைஸ். கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நிறைய பாத்துருந்துருக்கலாம். அண்ட் இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் பிளேஸ் பேர் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா பிளேஸ் மட்டும் பிரைவேட் பிளேஸ். இங்க நாங்க எடுத்த ரெசார்ட் வந்துட்டு அவங்க அந்த காம்போல கூட்டிட்டு போனாங்க. இப்ப வந்துட்டு நாங்க இது பேர் என்ன கேரியர்ல உட்காந்து நாங்க ஆஃப் ரோட் பண்ண போறோம். அண்ணன் ஓட்டுவாரு. சரி, இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக் கார் தான். இது வந்து மேட்ல இருக்குது. அண்ணன் வந்துட்டு காரு 3 மாசத்துக்கு 30,000 20,000 செலவு பண்றாராம். நான் 10,000 செலவு பண்றதுக்கே மாங்குன்னு முழிக்கிறேன். 20,000 எனக்கு மனசே அறியிருச்சு. ஏன்னா நான் தான் கார் வச்சுக்கிறேன், அதனால வந்துட்டு அதிகமா செலவு பண்றணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ணன் வந்துட்டு 20,000 30,000 செலவு பண்றாராம். அதனால எனக்கு ஹாப்பி இந்த விஷயத்துல. அவன் பாருங்க முன்னாடி உட்கார பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேனட்ல நம்ம பிளாக் பேந்தர்ல உட்கார முடியாது. இதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். விண்டேஜ் காருக்கும் நம்மளோட என் வெயிட்டே தாங்க டபக்குன்னு உள்ள போயிடும். நான் அதான் அந்த அண்ணன் எடுத்தோன்னே கேட்டேன், எப்படி நான் விண்டேஜ் கார்ல இல்ல நல்லா வண்டி ஃபுல்லா ஸ்டீல் தான். எங்க டாடி கார் வச்சிருந்தாரு, ஆனா 2000க்கு முன்னாடி கார் அது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கார் வாங்கிட்டாராம். அப்புறம் அந்த கார் வித்துட்டாரு. அந்த கார் எங்க இருக்குன்னே தெரியல. என்னது இப்படி போகுது? நல்லா இருக்குதா? இங்க வந்து சம்மர் மாதிரியே இல்ல சார். வெயில் நம்ம ஊர் சேலம் எப்படி அடிச்சு அனல் பறவை கூடும், அப்படியே வேர்க்கு ஊத்திட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கிளைமேட் சில் நல்லா இருக்குது. குட்டி நீ மட்டும் ஏன்டா அங்க உட்காந்துக்கிட்ட? பாபா ரன்னிங்ல ஓடு. இன்னும் குச்சி வருது முன்னாடி பாரு. இரு கொய்யாப்பழம் ஏதாவது வந்துச்சுன்னா பிடிச்சிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு அமைதியான பிளேஸ், குருவி சத்தம். எங்கேயோ நீ எங்க போயிட்டு இருக்க? நான் என்ன கீழே இறங்காத, இங்கே இரு. எனக்கு யாரு கம்பெனி? அப்படியே போ. மாமா ஜாலியா தான் மாமா இருக்கு. ஒரே போத்திட்டு உட்காந்து இருக்குவா அம்மா? குச்சி வருது, ஓரம் தள்ளி விடு. ஓ காட், ஜீப் சாயமா பத்திரமா பிடிச்சிருக்கோம். ஜீப் சாயம் பிடிக்கிறியா இல்ல என்ன சாயம் பிடிக்கிறியா? வாட்டர் கிராசிங். ஆமா வாட்டர் கிராஸ் ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் ரைடு பண்ணிட்டு. பெரிய அட்வென்ச்சர் ரைடு தான். எங்க போகுது? எங்க முன்னாடி ஒருத்தர் தான் காணாம போயிட்டான். எங்க ஜேபி காணா? உள்ளோடிட்டானா? மாமா அங்க பாரு, மூஞ்சில 3 கோடு போட்டு யார என் மூஞ்சில பூரா விட்டு. மாமா இப்ப மேல எங்க போயிட்டு இருக்கோம்? என்ன இருக்குது மேல? நாம சன்ரைஸ் பார்த்தாச்சு. நம்ம தார் இங்க எடுத்துட்டு வர மாதிரி கேரியர் கண்டிப்பா போட்டுக்கணும். ஏன்னா நாமளும் இந்த மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணணும். பிபிஎஃபா? ஆமா பிபிஎஃப் போடணும். இல்ல மாமா, நான் வந்துட்டு கார் வந்துட்டு ரேப் பண்ண போறேன். பிளாக் மேட் ரேப். இங்க வருது 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 வருது. என்ன பாரு மாமா, படுத்துக்கோ, இப்படி படுத்துக்கோ, படுத்துக்கோ, படுத்துக்கோ. ஆமா தப்பிச்சோ. அடுத்ததே வந்த பாய் போட்டு படுத்துக்கோ. யார் அது கை மட்டும் வெளியேறுது?
வியூ எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாம வந்துட்டு நம்ம vlogலாம் ரெண்டா பிரிக்க போறோம். நம்ம Black Panther 20% எனக்கு தெரிஞ்சு 20% ஆஃப் ரோட்ல ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களோட Black Panther வந்து யாருமே இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணுங்க. இருக்குங்க படுத்துக்கிறேன் மாமா படுத்துக்கோ. டவுசர் போட்டு திருப்பி அடக்க முடியல. நாங்க கிளம்புறது பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணி பக்கமா குளிர்ல கிளம்புவோம். அந்த மைண்ட் செட் ஏதாவது vlog எடுக்க முடியல, தூக்க கலக்கத்தோட இருந்தேன். நாங்க வந்துட்டு குளிர் படபடன்னு பரதநாட்டியம் வாசிக்குது, எதுக்குடா டவுசர்னா மாமா இதெல்லாம் ஒரு குளிரா வாமாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்தா தீஞ்சு போய் ஆமா ஐபோன் கதையாச்சுட்டு இருக்கான். ஆமா எக்கடாம டாபிக் விட்டோம். நம்ம Black Panther பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரெடி பண்ணுங்க. நான் ஆல்மோஸ்ட் இந்தியா, நேபாள், அப்புறம் மலேசியா இவங்கள்ட்ட எல்லாமே நான் வந்துட்டு சர்ச் பண்ணதுல வந்துட்டு ஓரளவுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சலார் படம் இருந்துச்சுல அதுல வந்துட்டு இன்ட்ரோ சீன்ல ஒரு வண்டி மேல ஏறி உட்காரும் போது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட கார் இருந்திருக்கும். பார்க்கவே ஒரு மாதிரி வாருக்கு போற கார் மாதிரி ஒன்னு ரெடியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் கார் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு அது பேசிட்டு இருக்கும் போதே நம்ம சேலத்துல ஒரு கார் வந்துட்டு மகாராஷ்டிரா கார் அதே மாதிரி கிராஷ் ஆனிச்சு. பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஸ்பார்க் ஆகிடுச்சு, பண்ணுனா இப்படிதான் நம்ம காரை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு மாரி ஐடியா வந்துட்டேன். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். எல்லாம் வெயிட் பண்ணுங்க, இருங்க இப்போதைக்கு செருப்பு நான் எடுத்துக்கிறேன். ஆனா அது ரெடி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 7 lakh 8 lakh அபோவ் ஆகும் வித்தவுட் டயர். வித் டயரோட பாத்தீங்கன்னா 10 lakh வந்துரும் சொன்னாங்க மாடிஃபை மட்டுமே. ஆனா ஒர்த்து அந்த கார் மாடிஃபை ஒர்த்து சொல்ல போனா. நான் நினைச்சேன் ப்ரொமோஷன்லயே ஒன்னு பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு பிடிச்ச மாதிரினா கண்டிப்பா அது ப்ரொமோஷன்ல பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரினா நாமளே படிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட் நமக்கு ஒதுக்குவாங்க, நாம ஒரு பட்ஜெட் பண்ணுவோம், அது செட் ஆகாது. அதனால இங்க பாரு வந்துருச்சு ஓடு 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 ஓடு. ஆமா படுத்துக்கோ. அதுதான் தலை கவர் பண்ணிட்டேன். சாண்டி எட்டி பாரு, இந்த பக்கம் எட்டி பாரு, ஒரே செகண்ட் மட்டும் எட்டி பார்த்துட்டு உள்ள போயிரு. சாண்டி எட்டி பார்த்துட்டு மட்டும் போ டக்குன்னு. இது நான் முள்ளுச்செடி மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு கைஸ், குளிங்கிட்டே இருக்கு. அதனால பின்னாடி போறேன் கைஸ். மாமா படுத்துட்டேன். முன்னாடி பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து உச்சாடிச்சிருக்கு கைஸ். செடியா வந்துட்டு இருக்கு கைஸ். ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு வண்டி, ஆனா எங்கேயுமே நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். எங்கேயாச்சும் போய் உழுவுறதுக்கு வேற நாமளே ரன்னிங் போவோம். இதுல ஒரு பெரிய இதே இல்லடா, முள்ளி செடியா நடுவில் இருந்தா தரக்கு பொறுக்கிற மூஞ்சில கையில எல்லாம் காடு போடுது. இது எவ்வளவு தூரம் வேணும்பியா? நல்ல ரோடு எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா வண்டியில பிரேக் பிடிக்கலாமா? அவர் பிரேக்ல காலே வைக்காம போறாரு. ஆமா அவர் வழியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா வீடுனா இருக்கு, துணி காய்க்கிறாங்க. அங்க ஒரு வயசு பொண்ணு துணி காய் போடுது, அது வீடியோ எடுக்கிறீங்க. மாமா விழுந்துட்டா, வண்டிக்கும் ஒன் சைடு சாஞ்சிருக்கு. என் மண்டல யாரா கை வச்சுது? ஐயோ தண்ணி அடிக்கிறாங்க. கட் பண்ணிட்டா கைஸ்
சாரி ஃபார் சிவா ஆர்ஐபி. என்னால முடிஞ்சது வண்டி ஸ்லோவா மாதிரி கொஞ்சம் இறங்கிட்டேன். மாமா விட்டுட்டு போயிட்டியா? இங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல மாமா, பயமா இருக்கு மாமா. நான் எங்க நான் இதை இறங்கிட்டேன். சிவா இறங்கிரு சீக்கிரம், வண்டி 2 செகண்ட் தான் நிக்கும். ரயில் பண்ணு இருக்கு. ஒரு வழியா சிவாவை காப்பாத்தி நாங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். கை பாத்தீங்கன்னா அவன் தொடைய பாரு, தொடையில பாத்தீங்கன்னா உள்ளி ஏறிடுச்சு. ஏய் நீ வரும்போது 2 பைக் இன்சூரன்ஸ் இதாடா, இது கை வைக்கிற ஸ்டாண்டுடா. சாரி ஆமாடி. ஒரு வழியா சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோம் காய்ஸ். நீங்க இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் ட்ரை பண்ணோன்னா 4 டைம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா இப்படிதான் கண்ட இடத்துல அட்டி விடுவோம். நாம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுல இருந்து நிறைய கத்து வச்சிருக்கேன். அப்புறம் புதுசா இந்த கண்ணாடி எங்க வச்சிருக்கேன். இந்த கண்ணாடிக்கு இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட்டுக்கு எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா பழசுதான், 2017 வாங்கினது. உடனே வந்துட்டு பாடுறவன் கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான், காஸ்டியூம்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணிடாதீங்க. காஸ்டியூம் பாத்தீங்கன்னா 2017 வாங்கினது, ஆனா பிராண்டடா தான் அன்னைக்கு வாங்கினேன். இன்னி வரைக்கும் கிளாத் வைஸ் நல்லா இருக்கு. இது போட்டு ஜாக்கெட் போட்டா சூப்பரா இருக்குது. 6 வருஷம் ஆயிடுச்சு இந்த டிஷர்ட் நான் வாங்கி. இன்னும் பாருங்களேன் பிராண்ட் சூப்பரா இருக்கு. அதுக்கு மேட்சிங்கா கிளாஸ் இங்க வாங்கிட்டேன். நாம வந்துட்டு இப்போ அடுத்தது இந்த ரைடு எதுக்கோசம் மெயினா அடிச்சோன்னா, இந்த லக்கேஜ்ல நம்ம கரெக்டா எடுத்துட்டு போறோமா, என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரோம், பேட்டரி எல்லாம் கரெக்டா வச்சுக்கிறோமா, வண்டி கரெக்டா மெயின்டைன் வச்சிருக்கோமா, இது எல்லாமே செக் பண்றதுக்கு தான் நம்ம கொடைக்கானல் சூஸ் பண்ணியிருந்தோம். 2வது விஷயம் நம்ம கொடைக்கானல் சூஸ் பண்ணதை நான் நேற்று வீடியோலே சொல்லியிருந்தேன். கொடைக்கானல் இந்த விஷயம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணணும். குளிர் வைஸ் ஓகே, நம்ம ஊர் சம்மருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நாம வந்துட்டு இப்போ ரைடு அடுத்த ரைடு வந்துட்டு இன்னொரு 7 டேஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு வீட்டில் என்னென்ன பிட்டு போடுறோமோ தெரியல. நம்மளோட ஆர்சி இங்கே தான் ஆச்சா இருக்குது. இது நான் டேப் அடிச்சு ஒட்டியிருக்கேன். வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று போயிருச்சு, அதனால டேப் அடிச்சேன். அப்புறம் இது ஒரு பிளாஸ்டிக், இது உட் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. பிளாஸ்டிக் பயங்கரமா பேக்லாம் இதாயிடுச்சு. அப்புறம் பாருங்க இந்த இடத்துல ஒரு காயம், இந்த இது இருக்குங்களா, இந்த இது ஒரசி இந்த இடம் காயமாகி போயிடுச்சு. பார்ப்போம் இது ஏதாச்சும் பண்ண முடியுமான்ட்டு. மணி 12 ஆயிடுச்சுடா. இந்த சீட்டு நல்லா இருக்கு சார். நம்ம 10 போட்டுட்டோம், ஜெரிக்கும் போட்டுட்டோம், இன்னும் ஆர்சிக்கு மட்டும் தான் போடல. ஆர்சி இதுக்கப்புறம் ரைட் பண்ணுவோமான்னு கேட்டா தெரியல. வண்டி ஓட்டுறது கண்டிஷன்லாம் சூப்பராக தான் சார் இருக்குது. ஆனால் அது கண்டினியூஸாக நம்ம அடுத்த ரைடு ஆர்சி யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் எனக்கு சரியா சொல்ல தெரியல. நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். மணி இங்கேயே பார்த்தீங்கன்னா 12 போகுதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகிறோமோ, வீட்டில் இருந்து கால் அடிச்சுட்டே இருக்காங்க, எப்போ வருவாங்க எப்போ வருவீங்க அப்படி கால் அடிச்சுட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் கால் அடிக்கிறாங்க, எங்கள் அப்பா ஒரு பக்கம் கால் அடிக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்துட்டு பொண்டாட்டி இவ்வளோ வந்துட்டு சேர்ந்துட்டா, எப்போ வருவீங்கன்னு. வந்துட்டேன் கிளம்பிட்டேன் இன்னும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் கிளம்பல. அடுத்த டைம் ஊருக்கு விட்டேன்னா ஃபோன் பிடிங்கி வச்சுட்டு தான் அனுப்பிச்சு விடும். அடுத்த டைம் அக்கா ஊரில் போய் விட்டேன்னா ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிடணும். ஃபோனா அடிச்சு தள்ளுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைட்ல வந்து லேப்டாப் எடுத்துட்டு வரல. ஏன்னா இங்கே கொடைக்கானல் இங்கே பக்கம் தான், 1 டே தான் பிளான் வச்சிருந்தேன். ஏன்னா நேத்தே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனா நேத்துலாம் இந்நேரத்துக்குலாம் அங்க இந்நேரத்துக்குலாம் வீட்டுல இருக்க மாதிரி பிளான் வச்சிருந்தோம். பை பேட் லக். அப்ப பேட்டரி சார்ஜ், ட்ரெஸ்ஸிங், தேவையான ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு வரல. நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கணும். அண்ட் அடுத்த வீடியோல வந்துட்டு ரைடு எப்படி பண்றது, எப்படி என்ன காஸ்டியூம்லாம் தேவை, எது தேவையில்லாத ட்ரெஸ், இதெல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோல பேக் பண்றது. நாளையில இருந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு டேட்டோ ஒன்று போட போறேன். இப்போ பெரிய ரைட் பண்ண போறோம்ல, ரீல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு டேட்டோ இங்க ஒன்று, முதுகுல ஒன்று போட போறேன். அது மேபி நாளைக்கு தான் ஷூட் போவோம்னு நினைக்கிறேன். டேட்டோ போட்டுட்டு அப்புறம் நம்ம பிளாக் பேந்தர் 20% ரெடி ஆயிடுச்சு. கேரியருக்கு வந்துட்டு ஒசூர்ல தான் பேசியிருக்கேன், வாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சிச்சுன்னா அதுவும் சரி சார், வாங்க நம்ம இந்த விளாக்ல பார்ப்போம். அதுவும் இல்லாமல் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஃபுல்லாக ரிட்டர்ன் போற வரைக்கும் காட்ட மாட்டேன், இறங்குறதுக்குள்ள வீடியோ முடிஞ்சிடும். வே டு வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம் சார், இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்துல நான் vlog பண்ணல. இந்த வழியில் வாய்ஸ் ஓவர் ஒன்று பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹெச்ஆரில் இல்லை பம்பிள் பீல் ஏதோ ஒரு சேனலில் போட்டிருந்துருப்பேன். இந்த ஒரு இடம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தார் ஏற்றி இறக்கிறதுக்கு செம்ம ரோடு. காலையில் காட்டி கூப்பிட்டு வந்து விட்டாங்க, அப்போ நல்லா இருந்துச்சு வியூ பார்க்கறதுக்கு. அதேமாரி இங்கே இருக்கிறவங்க பேசுகிறவங்க எல்லாம் ஆந்திரா பாஷையில் தான் அதிகம் பேசுகிறாங்க.
ஈஸியாக தானே இருக்குது. நேற்று ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாமா கொடைக்கானலுக்கு ஆர்சி பைக் எடுத்துகிட்டு போகல சார். ஆமாம் எங்கள் அக்கா இட்டு இருந்து பார்க்குதும் அவ்வளோதான். இது ஒன்று தான் சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி நானும் ப்ளூவும் ஒரு ரைடு போயிருப்போம். எங்கள் கேரளா சைடில் அங்கே ஆர்சி எடுத்துகிட்டு ஆஃப் ரோட் போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருந்துச்சு. மேலே போனது சரியான பீஸ்ஃபுல்லு. அந்தமாரி ஒரு ரைடு மறுபடியும் கிடைக்கணும் போகிறதுக்கு. பிளேஸ் தெரியும், மறுபடியும் அதே இடத்துக்கு போனால் நல்லா இருக்குது. அந்தமாரி வேறு இடத்துக்கு ஏதாச்சும் போவோம் சார். ஆமே என்ன இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது.